கடந்த வாரம் சிவாலிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர் கமலஹாசன் கால் ஆபரேஷன்ல இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில சபாஷ் நாயுடு படத்தோட வெளிநாடு போர்ஷன் மட்டும்தான் ஷூட்டிங் பண்ணப்பட்டிருக்கான். இங்க லோக்கல்ல எடுக்கப்பட வேண்டிய சில காட்சிகள் இன்னும் பெண்டிங்லயே இருக்கான். கமல் பழையபடி ஷூட்டிங்ல கலந்துக்க இன்னும் 2 மாசம் ஆகும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த வருஷம் சபாஷ் நாயுடு ரிலீஸ் ஆகிறது சந்தேகம் தான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அநேகமா பொங்கலுக்கு வெளியாகலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுதான். கமல் அடுத்து பண்றதா இருந்த திட்டமிட்ட படம் விமான கடத்தல மையமா வச்சிருந்த படமா. கமலோட இணை இயக்குனரும் தூங்காவனம் இயக்குனருமான ராஜேஷ் எம் செல்வா இயக்கத்துல நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா கால் ஆபரேஷன் முடிஞ்சு ரெஸ்ட்ல இருக்கும்போது கமல் மனசுல புதுசா ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கான். அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தாக்கா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட நடிப்புல வெளியான KS ரவிக்குமார் இயக்கத்துல பஞ்சதந்திரம் பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்றது தான் அந்த ஐடியாவாம். யோசனை வந்த உடனே கிரேசி மோகனையும் KS ரவிக்குமாரையும் வரவழைச்சு பேசிட்டாராம். அதுக்காக திரைக்கதை எழுதுற பணி மட்டும் போயிட்டு இருக்கான். கமலோட அடுத்த படம் பஞ்சதந்திரமா இல்ல விமான கடத்தல் தொடர்பான படமா அப்படின்றதுல சஸ்பென்ஸ் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கான முடிவை கமல் தான் எடுக்கணும்.